கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான கர்த்தருடைய வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அந்த 23வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஆகவே விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதனால் வருகிற ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆண்டவரை நம்புகிற ஒரு காரியம், அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிற, தகப்பனை பார்த்து, மகனுடைய விடுதலைக்காய் வந்திருக்கிற தகப்பனை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். நீ விசுவாசித்தால், நீ தேவனை விசுவாசித்தால், கர்த்தரை விசுவாசித்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறார். அதாவது இது மட்டும்தான் கூடும், இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கர்த்தரை நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்கும். ஒரு மனுஷனை நம்புவதனால எல்லாம் நடக்கும் என்று சொல்லலை. ஒரு நிர்வாகத்தை, ஒரு தலைமையை, ஒரு தலைவரை நம்புவதனால எல்லாம் நடக்கும் என்று சொல்லலை. தேவனை விசுவாசிக்கிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். இது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லலை, எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த நாட்களில் கர்த்தரை நம்புங்க. நம்முடைய நம்பிக்கை திரும்ப திரும்ப சொல்ல காரியம் அதுதான். நம்ம மற்ற காரியங்கள் நம்புகிறோம், ஆண்டவரை நம்புவதை விட்டுட்டு நம்ம எதையோ நம்ம நம்பி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம், ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லாம் நமக்கு நடக்கலை. நம்மளோட பலத்தை வச்சு நம்ம எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளோட அறிவை வச்சு நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியலை, எதுவுமே நமக்கு நடக்கலை. ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து கூட வாசத்தில் நிறைய காரியம் இருந்தாலும் ஏசாயா 28:16 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுக்கு, தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு பதட்டம் கிடையாது, அவன் பதறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவன் தைரியமாக இருப்பான், அவனுக்கு பதட்டம் இருக்காது, அவன் தைரியம் உள்ளவனாக இருப்பான். தேவனை விசுவாசிக்கிறவன். 3வது 11 யோவான் 11:10 கூட வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பான். கர்த்தருடைய மகிமையை காணணும் அப்படின்னா தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும், தேவ வல்லமை நமக்குள்ள வெளிப்படணும். அப்படின்னா நாம் அவர் விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய சரீரத்தில் வெளிப்படணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ரோமர் 10:11 விசுவாசிக்கிறவன், அவர் விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவது இல்லை, அவரை நம்பியிருக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் தாமே நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்பி பாருங்க, அவர் உங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதுலையும் பதற வேண்டிய அவசியம் அல்ல. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்களை வெட்கப்படுத்தாத ஒரு தேவன், அவரை நம்புகிற ஜனம், அவர் விசுவாசிக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உண்மை நம்புவதனால, நம்ம விசுவாசிக்கிறதுனால எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர். விசுவாசத்தினால ஆண்டவரே நம்முடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறதுனால உடைய வல்லமை, உடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்யும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய மகிமையை வெளிப்படுத்தும்.
இப்படி வல்லமை வெளிப்படுத்தும், இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீ வெட்கப்படுத்தாத தேவன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.